இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நாள்? தைப்பூச திருவிழா. தைப்பூச திருவிழா என்பது முருகனின் அறுபடை வீடுகளில் கொண்டாடப்படும் மிகச்சிறந்த தமிழர் திருவிழா தான் தைப்பூச திருவிழா. அதுலேயும் அறுபடை வீடுகளில் மிக முக்கியமாக பழனி முருகன் கோவிலில் தான் கொண்டாடப்படும் திருவிழா தைப்பூச திருவிழா. அதிகமாக மற்ற அறுபடை வீடுகள்லையும் கொண்டாடுவாங்க. இருந்த போதிலும் மிக முக்கியமாக பழனி முருகன் கோவிலில் தான் அதிகமான கூட்டங்கள் வந்து சேரும். அதாவது தைப்பூச திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு தைப்பூச திருவிழா நாளன்றும் அறுபடை வீடுகளில் உள்ள தலங்களில் சிறப்பாக நடைபெறும். அதுபோல ஒவ்வொரு ஊரில் இருக்கிற முருகன் கோவில்களிலும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும். அதாவது தைப்பூச திருவிழா நாள்னா முருகப்பெருமானுக்கு உரியது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த தைப்பூசம் யாருக்குரியது? அன்று எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும், தைப்பூச வழிபாடு தோன்றிய கதை, தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்ன என்பது பற்றி உண்மையான விளக்கங்களை தெரிந்து கொண்டு அன்றைய நாளில் விரதமிருந்து வழிபட்டால் இறையருளை முழுமையாக பெறலாம். இதான் தைப்பூச நன்னாளுடைய சிறப்பு. அதாவது முருகப்பெருமானுக்கு முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று என்னன்னா, காவடி எடுத்துகிட்டு போகிறது. அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முருகன் ஸ்தலத்துக்கு போகும்போதும் காவடி தூக்கி கொண்டு செல்வர். இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலம் பார்த்திங்கன்னா பழனி மலை. இந்த பழனி தலத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம். இந்த தைப்பூசத்திற்கும் பழனிமலை தலத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது. இப்போ தைப்பூசம் தோன்றிய கதையை பற்றி நாம் பார்ப்போம். தைப்பூசம் எப்படி தோன்றுச்சு அதாவது நாம் பார்ப்போம். அதாவது சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவமாக ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை. இந்த நடனத்தை பிரம்மா, விஷ்ணு, பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ஆகியோருக்கு சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார். இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்து கொண்டிருந்தார். சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கும் அதேபோன்று தாண்டவமான ஆசை வந்தது. சிவபெருமானை போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா, விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கண்டனர். முனிவர்கள், தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள்தான் தைப்பூச திருநாள். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதை போல் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது. அதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாளாக மாறியது. இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம்தான் பழனி. இப்போ பழனிக்கும் தைப்பூசத்திற்கும் என்ன தொடர்பு? பழனிக்கும் தைப்பூசத்திற்கு என்ன தொடர்பு? அதாவது பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவிலில் அருள் பாலிக்கிறாள். இக்கோவிலில் சிவன், அம்பாள் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது. கோவிலின் பிரதான தெய்வமாக பெரியநாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியன முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளன. கோவிலுக்குள் வரும்போது முதலில்
முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும். இப்போ முருகனுக்குரிய நாளாக எப்படி மாறியது? இந்த தைப்பூச திருவிழா அம்பிகை அம்பாளை அடுத்து எப்படி முருகனுக்கு உரிய நாளாக மாறியது? அதாவது காலப்போக்கில் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனே மாறினார். தைப்பூச விழாவிற்கான கொடி முருகன் சன்னதிக்கு எதிரில் உள்ள கொடிமரத்திலேயே ஏற்றப்படுகிறது. இதனால் தைப்பூச திருவிழாவும் முருகப்பெருமானுக்கு உரிய விழாவாக மாறிப்போனது. தற்போதும் தைப்பூச விழா பெரியநாயகி அம்மன் கோவிலிலேயே நடத்தப்படுகிறது. தைப்பூச விழாவின் 7ஆம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இந்த பழனிமலை முருகன் கோவிலில் இருந்தே புறப்பட்டு வீதி உலா வரும். அதாவது இந்த பெரியநாயகி அம்மன் கோவிலிருந்து முருகனுக்கு அந்த தேரோட்டம் செல்லும். சக்திவேல் வாங்கிய நாள். இதேபோல் பழனிமலை கோவிலில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக பிரியரான சிவனின் அம்சமாக திகழ்கிறார். இங்கு முருகனுக்கு தினமும் 6 முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுகிறது. என்னென்ன கோலம்னா ஆண்டி கோலம், ராஜ கோலத்தில், அதாவது ராஜ அலங்கார கோலத்தில் மட்டுமின்றி சில சிறப்பான கோலங்களிலும் அவர் காட்சி தருகிறார். இதில் அதிகாலையில் நடைபெறும் அலங்காரத்தின் போது முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா காவி உடையில் சிவபூஜை செய்வதாக காட்சி தருவார். அதேபோல் ஜடாமுனியுடன் சிவனை போன்ற காலத்திலும் காட்சி தருவார். அதோடு அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனிமலை முருகனின் பராசக்தி சக்திவேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாள். தைப்பூச நாள் பார்த்தீங்கன்னா பராசக்தி முருகனுக்கு வேலை கொடுத்த நாள் தான் தைப்பூச திருநாள். சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது என்கின்றன புராணங்கள். இதுதான் தைப்பூச நன்னாளை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள். நன்றி.